நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து திட்டங்களாக செயல்படவும் கொடுத்து வருகின்றது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கி வைத்தவர். 30 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டு சட்டம் போட்டவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு காவல்துறையில முதன்முறையாக பெண் காவலர்களை நியமித்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இப்படி அவருடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு கலைஞருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து செயல்படுத்தி வருகின்றார். இந்த திராவிட மாடல் அரசு எல்லா வகையிலும் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்துட்டு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான கையெழுத்து, அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயணம் திட்டம். அடுத்ததாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி படிக்க சேர்ந்தால் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இன்றைக்கு மகளிர் காலையில் எழுந்ததும் காலை உணவு சமைச்சு கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு பள்ளிகள்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அத்தனை மகளிருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடையாள அட்டையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சென்னை நேர்மை மகளிர் சுய உதவி குழுவினை சேர்ந்த திருமிகு ரோஸ் மக்லின் கஸ்தூரிபாய் அவர்களை எளிதில் அணுகக்கூடிய வகையில் நவீன முறையில் டிஜிட்டல் QR கோடுடன் அடையாள அட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் ரோஜா மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமிகு செங்கல்பட்டு பொற்காலவர்கள், சென்னை குடியரசு மகளிர் சுய நன்றி. தற்போது பெண்கள் மற்றும் சமூகத்தின் சரிபாதியான மகளிருக்கான நாள் இது. அந்த நாட்டில் இங்க ஆண்களுக்கு என்ன வேலைன்னு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன். தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால உங்களோடு சேர்ந்து உலக மகளிர் நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கமே ரத்த பேதம் இல்லை, பால் பேதம் இல்லை என்பதுதான். அதுவே முழுமையான சமூக நீதி. திராவிட இயக்கத்தை உருவாக்கின பகுத்தறிவிப்பாளர் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் எல்லாம் பெண் விடுதலைக்காக உழைத்தார். மனித வர்க்கத்திற்கு அடிமைத்துவம் ஒழியும்னா பெண்ணை அடிமையாக்க நினைக்கிற எண்ணம் ஒழிஞ்சாதான் முடியும்னு சொன்னார். பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வரக்கூடிய கடலூர் மாவட்டத்தை சார்ந்த காட்டுமன்னார் கோவிலை சார்ந்த சௌமியா பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்துகிற வகையில் சிறப்பாக செயல்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆட்சியர் திருமிகு அழகுமீனா அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திருமிகு கலைச்செல்வி மோகன் ஆகியோருக்கும் நன்னிலம் நிலம் உடைமை திட்டத்தின் கீழ் நில உதவியும் நிதி உதவியும் பெறக்கூடிய 5 பேர், ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பு படிக்க செல்லும் 5 மாணவியர், தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் உதவி பெறக்கூடிய 50 மகளிர் ஆகிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம கொண்டாடுகிற மகளிர் தினமானது கல்வி, சம வாய்ப்பு, சுதந்திரம், பெண்ணுரிமை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, தற்சார்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றில்
மகளிர் தங்களுடைய உரிமைகளை போராடி வென்றெடுத்த தினம். உங்களுடைய மனவலிமையும் ஆளுமை திறனையும் நினைச்சு நிறைவேற்ற ஊக்கத்தை பார்க்கும்போது நான் பெருமிதம் அடைகிறேன்.